ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். மத்தேயு 25:33 இப்படி சொல்லுகிறது: செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி நாட்களிலே, வருகை நாட்களிலே அல்லது நியாய தீர்ப்பு நாட்களிலே என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு முந்தின ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 31: மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், நியாயாதிபதியாய் வீற்றிருப்பார். அப்போ சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் வெவ்வேறாக பிரிக்கப்படும். ஆண்டவர் வலது பக்கத்தில் செம்மறியாடையும் இடது பக்கத்தில் வெள்ளாடுகளையும் நிறுத்துவார் என்று வசனம் சொல்கிறது. அதாவது வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு வசனம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கம் என்னென்னா, நம்ம மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆடுகளை ரெண்டாக பிரிப்பார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய வருகையிலே தேவனை விட்டு தூரம் போனவர்கள் ஒரு பக்கம், தேவனோடு வாழ்ந்தவர்கள் இன்னொரு பக்கம். வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? செம்மறி ஆடை மேய்ப்பது ரொம்ப ஈஸி. தன்னுடைய மேய்ப்பனுடைய செவிகளுக்கு அது உடனடியாக கீழ்ப்படியக்கூடியது. ஆனால் வெள்ளாடு கொஞ்சம் கஷ்டம், இஷ்டத்துக்கு போகும். அப்போ என்ன அர்த்தம்னா, மெய்ப்பனாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு வலது பக்கமாகவும், ஏன் விருப்பப்படி அலைகிறவன் வெள்ளாடு அதை இடது பக்கமாகவும் ஆண்டவர் நிறுத்துவார் நியாய தீர்ப்பினாலே. இப்படி வலது பக்கம் நிறுத்துகிறவர்களை பார்த்து வேதவசனம் சொல்லுகிறது: உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இனத்தில் சேரக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சிந்தையோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் நித்தியத்திற்கு சொந்தமானவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே போய் நிற்கக்கூடிய அளவிற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.